என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களுக்கு தேடி வரும். அதுக்கு நான் ஒரு வாழைப்பூவை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. வேகிற வரைக்கும் இருக்கட்டும். 10 நிமிஷமாக பூ வெந்துட்டு இருக்கு. வாழைப்பூ நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். வாழைப்பூவை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை வதக்கிடலாம். பேன் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு செவந்து வந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் 3 வரமிளகாயை சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தேங்காவை 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நல்லா ஃபைனலாக போட்டு தேங்காவை வதக்கிறத விட இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லேயே எண்ணெயில் போட்டு தேங்காய் வதக்கினோம்னா பொரியலுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, தேங்காவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துடலாம். எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வாழைப்பூவில் இருக்க ஈரப்பதெல்லாம் போய் அது ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போது இதுக்கு உப்பு போட்டிருக்கோம். முன்னாடியே அந்த கலவைக்கு உப்பு போட்டாச்சு. பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வாழைப்பூ பொரியல் தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.